நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மனைவியையும் மகள்களையும் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற கொடூரம். 3 சடலங்களையும் வீட்டிற்குள்ளேயே குழி தோண்டி புதைத்த பயங்கரம். யாருக்கும் சந்தேகம் வராமல் இருப்பதற்காக நீலி கண்ணீர் வடித்து ஆக்டிங். நடுராத்திரியில் அரங்கேறிய திகில் சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? கொலைக்கான பின்னணியில் என்ன? மருமகளும் பேத்திகளும் காணாம போய் 10 நாளைக்கு மேல ஆச்சு. யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம எங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு மாமனார் தாவூத். பல இடங்கள்ல தேடியும் மருமகளும் பேத்திகளும் கிடைக்காததால வாடின முகத்தோட மகன் ஃபாரூக்கோட வீட்டுக்கு போய் உட்கார்ந்திருக்கார். அப்போ உன் மனைவி மகள்களை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு தந்தை தாவூத் கேட்க, இதுவரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கலன்னு ஃபாரூக் சொல்லி இருக்கார். என் மனைவிக்கும் மகள்களுக்கும் என்னாச்சுன்னு தெரியலையேன்னு ஃபாரூக் கண்ணீர் விட்டு அழுதிருக்கார். மகன் ஃபாரூக்கை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம தந்தை தாவூத் தவிச்சிருக்கார். அப்பதான் அவரோட கண்ணுல வீட்டுல குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் குழி தோண்டப்பட்டிருந்தது தெரிஞ்சிருக்கு. என்னடா அந்த இடத்துல குழி தோண்டி எதையோ புதைச்ச மாதிரி இருக்குன்னு மகன் ஃபாரூக் கிட்ட கேட்டிருக்காரு தாவூத். அதுக்கு ஃபாரூக் உடனே பதில் சொல்லாம திருன்னு முழிச்சிருக்கார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல கழிவறைக்காக ஏற்கனவே தோண்டி வச்சிருந்த குழி வேற ஒண்ணுமில்லப்பான்னு சொல்லி இருக்காரு ஃபாரூக். ஆனா ஃபாரூக் பதற்றத்தோட பதில் சொன்னதை பார்த்து தந்தை தாவூதுக்கு ஃபாரூக் மேல டவுட் வந்திருக்கு. ஃபாரூக் வெளியே போனதும் தாவூத் அங்க இருந்த மண்வெட்டியை எடுத்து அந்த குழியை தோண்டி இருக்கார். அப்போ அங்க இருந்து கடுமையான துர்நாற்றம் வீசி இருக்கு. துர்நாற்றம் வீசினதும் அவருக்கு டவுட் இன்னும் அதிகமாக இருக்கு. உடனே குழிய ஆழமா தோண்டி பார்த்திருக்காரு. அதுல 2 பேத்திகளும் சடலங்களா கிடந்ததை பார்த்து மிரண்டு போய் நின்று இருக்காரு தாவூத். தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஃபாரூக்கை பிடிச்சு விசாரணை நடத்தி இருக்காங்க. அதுலதான் 10 நாட்களா புதஞ்சிருந்த பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாம்லியைச் சேர்ந்த ஃபாரூக் தாகிரா தம்பதிக்கு 16 வயசுல அஃப்ரீன், 14 வயசுல சஹ்ரீன்கிற 2 மகள்கள் இருந்தாங்க. இஸ்லாம் வழிமுறைகளை தீவிரமா கடைபிடிச்சிட்டு வர்ற ஃபாரூக் மனைவி தாகிராவுக்கு பயங்கர கண்டிஷன் போட்டு இருக்கார். தாகிரா வீட்டுக்குள்ள இருந்தாலும் பர்தா போட்டுட்டே இருக்கணும்னு, முகத்தை மறைச்சு வச்சே இருக்கணும்னு, இப்படி ஏகப்பட்ட கண்டிஷன்களை போட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாம மனைவியையும் மகள்களையும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரவிடாம வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கார். அதனால கணவன் மனைவி இடையில அடிக்கடி தகராறு வந்திருக்கு. ஃபாரூக் வீட்டுல இல்லாத நேரத்துல மட்டும்தான் தாகிராவும் 2 மகள்களும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்களாம். ஃபாரூக் இப்ப மாறிடுவாரு அப்ப மாறிடுவாருன்னு மனைவி தாகிரா நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நாளாக ஃபாரூக்கோட அடாவடித்தனம் எல்லை மீறி போயிருக்கு. இதுக்கிடையில ஒரு நாள் தாகிராவும் 2 மகள்களும் பர்தா போடாமலேயே பக்கத்துல உள்ள கடைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அத நேர்ல பார்த்த ஃபாரூக் அன்னைக்கு நைட்டு அவங்க 3 பேரையும் சரமாரியா அடிச்சு காயப்படுத்தியிருக்கார். வெளியே போக கூடாது, பர்தா போட்டுட்டே இருக்கணும்னு சொல்றேன், என்ன மீறி எப்படி வெளியே போவீங்கன்னு கேட்டு சித்திரவதை பண்ணி இருக்கா. நம்ம எவ்வளவு சொல்லியும் நம்ம பேச்ச மனைவி தாகிரா கேட்க மாட்டேங்கிறாளேன்னு ஆத்திரம் அடைஞ்சிருக்கான் ஃபாரூக். அந்த ஆத்திரம் தான் தாகிராவை கொலை பண்ணவே தூண்டிருக்கு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு மனைவி தாகிராவும் மகள்கள் அஃப்ரீன், சஹ்ரீனும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஃபாரூக் தாகிராவை எழுப்பி டீ போட்டு கொடுக்க சொல்லி கேட்டிருக்காரு. அவங்களும் எழுந்து டீ போட்டு கொடுக்கறதுக்காக கிச்சனுக்குள்ள போயிருக்காங்க. அப்போ பின்னாடியே போன ஃபாரூக் தான் மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து தாகிராவோட மார்பு பகுதியில சுட்டிருக்கார். அந்த துப்பாக்கி சத்தம் கேட்டு மகள்கள் 2 பேரும் அலறி அடிச்சிட்டு எழுந்து பார்த்திருக்காங்க. அப்போ தாய் ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்ததை பார்த்து துடிச்சிருக்காங்க. அப்போ மகள்களையும் துப்பாக்கியால சுட்டு பொசுக்கி இருக்காரு ஃபாரூக்.
அடுத்து 3 சடலங்களையும் ஏற்கனவே வீட்டுக்குள்ள கழிவறைக்காக தோண்டி வச்சிருந்த குழியில போட்டு புதைச்சிட்டு மனைவியும் மகள்களும் காணாம போயிட்டதா உறவினர்கள் கிட்ட சொல்லி நாடகமாடி இருக்கான் ஃபாரூக். போலீசார் விசாரணையில மொத்த உண்மைகளும் தெரிய வரவே ஃபாரூக் மேல கொலை வழக்கு பதிவு பண்ண காவலர்கள் அவனை அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் வீட்டுக்குள்ளேயே புதைக்கப்பட்ட மனைவி மகள்கள் சடலங்களை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிற வேலையில இறங்கியிருக்காங்க காவல்துறையினர். பழக்கடையில் வேலை பார்த்து வந்த மனைவி அடிக்கடி பழக்கடைக்கு சென்ற கணவனுக்கு அங்கு பணிபுரிந்த மனைவியின் தோழி மீது ஈர்ப்பு. தன் மனைவியை டிவோர்ஸ் செய்துவிட்டு உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என குண்டை தூக்கி போட்ட தோழியின் கணவர் மறுத்த இளம் பெண்ணை அடித்து பாலியல் வன்கொடுமை செய்து கழுத்தை நெரித்து கொன்ற கொடூரம். 4 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நடந்து வந்த கொலை வழக்கு. குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட தீர்ப்பின் விவரம் என்ன? வழக்கம் போல அக்காவை பாக்குறதுக்காக வந்த தங்கச்சி வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு கத்தி கூச்சல் போட்டு இருக்காங்க. சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க இளம்பெண்ணோட வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ அந்த இளம்பெண் ஆடையெல்லாம் கிழிஞ்சு உயிரிழந்து கிடந்திருக்காங்க. அதுக்கு பிறகு தகவல் தெரிஞ்சு அங்கு வந்த போலீசார் இளம்பெண்ணோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணை நடத்தியிருக்காங்க. தன்னோட அக்கா பக்கத்துல உள்ள ஒரு பழக்கடையில வேலை பார்க்கறதாகவும் அக்காவை பார்க்கறதுக்காக 2 நாளைக்கு ஒரு முறை வீட்டுக்கு வருவேன்னு சொன்ன தங்கச்சி என்ன நடந்ததுன்னே தெரியலன்னு அழுது இருக்காங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் இளம்பெண் வேலைக்கு போறதால இரவு நேரத்துல தான் வீட்டுக்கே வருவாங்க, அதனால அவங்க கிட்ட சரியா பேசினது இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு இளம்பெண் வீட்டுல இருந்து முக்கிய சாலைகள் வரைக்கும் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு பண்ணிருக்காங்க. அதுல ஒரு இளைஞர் பைக்ல அரக்க பறக்க போற காட்சி பதிவாகி இருந்துச்சு. அந்த இளைஞரோட போட்டோவை இளம்பெண்ணோட தங்கச்சி கிட்ட காட்டி, இவரை தெரியுமா, இவருக்கும் உங்க அக்காவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டப்போ தன்னோட அக்கா கூட வேலை பார்க்கிற ஒரு பொண்ணோட கணவர் தான் இந்த இளைஞர்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து இளம்பெண் வேலை பார்த்த கடைக்கு போய் சிசிடிவி காட்சியில இருந்த இளைஞரோட மனைவி கிட்ட விசாரணை நடத்தின போலீசார் அவங்களோட வீட்டுக்கு போய் ஜெகன் கிட்டையும் விசாரணை நடத்திருக்காங்க. அப்பதான் பல அதிர்ச்சி உண்மைகள் எல்லாம் தெரிய வந்துச்சு. புதுக்கோட்டை அறந்தாங்கி பகுதியைச் சேர்ந்த ஜெகன் கோவை நஞ்சுண்டாபுரத்துல உள்ள ஒரு தனியார் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். சாய்பாபா காலனியில உள்ள ஒரு பழக்கடையில ஜெகனோட மனைவி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பழக்கடையில வேலை பார்த்த ஒரு இளம்பெண் ஜெகனோட மனைவி கிட்ட தோழியா பழகி இருக்காங்க. தினமும் மனைவியை அழைக்கிறதுக்காக கடைக்கு வந்த ஜெகன் மனைவியோட தோழி கிட்ட பேசி இருக்கார். சாதாரணமா பேச ஆரம்பிச்ச மனைவியோட தோழி மேல ஜெகனுக்கு ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. அதனால தினமும் போன் பண்ணி பேசுறது, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றதுன்னு இருந்திருக்கார். தோழியோட கணவர் தானேன்னு நினைச்ச இளம் பெண்ணும் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா கணவரோட கால் ஹிஸ்டரிய பார்த்த மனைவி, என் தோழி கிட்ட தேவையில்லாம எதுக்கு பேசுறீங்க, தினமும் SMS எதுக்காக அனுப்புறீங்கன்னு சண்டை போட்டு இருக்காங்க. தம்பதிக்குள்ள நடந்த இந்த சண்டை எதுவுமே தோழிக்கு தெரியாது. இதுக்கு மத்தியில ஜெகனுக்கு பிறந்த நாள் வந்ததால ஒரு வாட்சை கிஃப்ட் பண்ணி இருக்காங்க அந்த இளம் பெண். அதுலயும் அந்த இளம் பெண்ணுக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. ஆனா ஜெகனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பிளான் இருந்திருக்கு. அந்த பிளான் படி இளம் பெண்ணோட வீட்டுக்கு வந்திருக்காரு ஜெகன். என்ன ஆச்சு, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, என் தோழி எங்கன்னு கேட்டு இருக்காங்க இளம் பெண். அப்போ நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், எனக்கு உன்னைத்தான் பிடிச்சிருக்கு, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு குண்டை தூக்கி போட்டு இருக்காரு ஜெகன். அவரோட இந்த பேச்ச எதிர்பார்க்காத இளம்பெண், என்ன பேசுறீங்க, உங்க மேல எனக்கு எந்த விருப்பமும் இல்ல, என் தோழியோட போய் வாழுற வழிய பாருங்கன்னு சொல்லி இருக்காங்க இளம்பெண். ஆனா அத காதுல வாங்காத ஜெகன் அந்த இளம்பெண்ணை கட்டாயப்படுத்தி இருக்கார். அதனால கடுப்பான அந்த இளம்பெண், வீட்டை விட்டு வெளியே போங்க, இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன்னு சொல்லி இருக்காங்க. அப்போ ஆத்திரமடைஞ்ச ஜெகன் இளம்பெண்ணை அடிச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி இருக்காரு. அடுத்து சடலத்தை அப்படியே போட்டுட்டு பைக்ல அங்கிருந்து தப்பி ஓடிட்டார்.
இந்த சம்பவம் நடந்த அரை மணி நேரத்துல தன்னோட அக்காவை பாக்குறதுக்காக தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகுதான் போலீஸ் வந்து சிசிடிவி காட்சி பதிவுகளை எல்லாமே ஆய்வு பண்ணி ஜெகன் கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. நடந்த எல்லாத்தையும் அவரே ஒத்துக்கிட்டார். இந்த சம்பவம் நடந்தது 2021. இது சம்பந்தமான வழக்கு 4 வருஷமா கோவை அனைத்து மகளிர் நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்தது. இப்போ குற்றவாளி ஜெகனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிபதி உத்தரவிட்டிருக்கார். சுடுகாட்டு காத்திருப்போர் அறையில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த இளைஞரின் சடலத்தை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்த பொதுமக்கள். சிசிடிவி கேமராக்களை வைத்து துப்பு துலக்கிய காவல்துறையினர். நண்பர்களே இளைஞரை அடித்து கொன்றதற்கு என்ன காரணம்? குற்றவாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? யாரும் பையங்க வந்து கூப்பிட்டு போனாங்களாமா. ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு வந்து இறக்கி விட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இறக்கி விட்டு நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கே வரலையாமா. நான் அங்கே போய் பார்க்கணும் போது சாமி கிடைக்கிறேன். சுடுகாட்டு காத்திருப்போர் அறையில ஒரு ஆண் சடலம் கிடந்திருக்கு. அதை பார்த்த ஏரியா மக்கள் சிலர் உடனடியா போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க ஆண் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அது யாருன்னு விசாரணை நடத்தியிருக்காங்க. முதற்கட்டமா மிஸ்ஸிங் கேஸ் லிஸ்ட் எடுத்து செக் பண்ணி இருக்காங்க. அதுல அப்பநாயக்கர் பட்டியை சேர்ந்த பரத்ங்கிறவரை காணும்னு அவரோட பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் பரத்தோட பெற்றோரையும் உறவினர்களையும் நேர்ல கூப்பிட்டு வந்து சடலத்தை காட்டினப்போ அது பரத்தாங்கிறது உறுதியாச்சு. இதுக்கு நடுவுல பரத்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அதுல குடிபோதையில இருந்த பரத்தை யாரோ சரமாரியா அடிச்சதாலதான் அவரோட உயிர் பறிபோயிருக்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு பரத்தை யாரு அடிச்சு கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ஞ்சாங்க. அதுல பரத்தை 3 இளைஞர்கள் சேர்ந்து சரமாரியா தாக்குனது பதிவாகி இருந்துச்சு. அந்த சிசிடிவி காட்சியை வச்சு அந்த 3 இளைஞர்கள்ல ஒருத்தரை பிடிச்சு விசாரணை பண்ணதுல தான் பரத்துக்கு என்ன நடந்துச்சுங்கிறதே தெரிய வந்துச்சு. கோவை சூலூர்ல உள்ள அப்பநாயக்கன் பட்டியை சேர்ந்த பரத்துக்கு கல்யாணமாகி 7 வயசுல ஒரு மகனும் 4 வயசுல ஒரு மகளும் இருக்காங்க. பரத் எந்த வேலை வெட்டிக்கும் போகாம எந்த நேரமும் கஞ்சா போதையில இருந்ததால அவரோட மனைவி விவாகரத்து வாங்கி பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு மனைவி குழந்தைகள் இல்லாம தனியா வாழ்ந்துட்டு வந்த பரத்தை அவங்க பெற்றோர் தான் கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் திருந்தி வாழ்ந்துட்டு இருந்த பரத் சூடூர்ல உள்ள தன்னோட நண்பன் கோகுலோட செல்போன் கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனா வேலைக்கு சேர்ந்த 3 மாசத்திலேயே நண்பனோட கடையில கைவரிசை காட்டியிருக்காரு பரத். கடையில இருந்த காஸ்ட்லியான போனை திருடி அதை வெளியே சேல்ஸ் பண்ணதா சொல்லப்படுது. இந்த விஷயம் கோகுலுக்கு தெரிஞ்சதும் கொந்தளிச்சிருக்காரு. ஃப்ரெண்டுன்னு சொல்லி வேலைக்கு வச்சேன், ஆனா என்கிட்ட உன் வேலையை காட்டிட்டியான்னு கேட்டு பரத்தை வேலையில இருந்து அடிச்சு விரட்டி இருக்கார். அதுக்கப்புறம் எந்த வேலைக்கும் போகாம கஞ்சாவுக்கு அடிமையான பரத் கடந்த 2 மாசமா பெயிண்டர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி வழக்கம் போல பெயிண்டிங் வேலையை முடிச்சிட்டு அப்பநாயக்கன்பட்டி சுடுகாட்டு வழியா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாரு பரத். அப்போ அங்க கோகுலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பரத் அந்த வழியா நடந்து போக அதை பார்த்து கோகுல், இவன் தாண்டா என்னோட காஸ்ட்லியான போனை திருடி வித்துட்டான், இவனை பழி வாங்காம விடவே கூடாதுன்னு சொல்லி இருக்கான். அதுக்கு பிறகு கோகுலும் அவனோட நண்பர்கள் விக்னேஷ், சபரீசனும் சுடுகாட்டுக்கு பக்கத்துல தனியா வீடு எடுத்து தங்கி இருந்த பரத்தோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க இருந்த பரத் கிட்ட போய் உன் கூட தனியா பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி சுடுகாடு காத்திருப்போர் அறைக்கு பரத்தை கூப்பிட்டு போயிருக்காங்க. பரத்தை அங்க கூட்டிட்டு போன கோகுலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் விக்னேஷ், சபரீசனும் சேர்ந்து அவரை சரமாரியா தாக்கி இருக்காங்க. போனை திருடி வித்துட்டு அந்த காசை வச்சு தான் கஞ்சா அடிச்சு ஜாலியா இருக்கியான்னு கேட்டு கொடூரமான முறையில அடிச்சிருக்காங்க. ஏற்கனவே கஞ்சா போதையில இருந்த பரத் அடி தாங்க முடியாம சுருண்டு விழுந்து ஸ்பாட்லயே உயிரிழந்துட்டார். பரத் மூச்சு பேச்சு இல்லாம இருந்ததை பார்த்து பயந்து போன 3 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி இருக்காங்க.
கோகுலை பிடிச்சு விசாரிச்சதுல தான் இந்த கொலைக்கான மொத்த உண்மையும் தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு பரத்தை கொலை செஞ்ச கோகுல், விக்னேஷ், சபரீசன் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. மாமனாருக்கு மது விருந்து வைத்த பாசக்கார மருமகன். போதையில் தள்ளாடிய மாமனாரை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்து சடலத்தை சாலையில் வீசிவிட்டு விபத்து என நாடகம். மருமகனின் நாடகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இன்சூரன்ஸ் பணத்திற்காக மருமகன் யமனாக மாறியது அம்பலம். கமிஷன் பணத்திற்காக காப்பீட்டு நிறுவன முகவரும் உடந்தை. தனது மகனுடன் சேர்ந்து மாமனாரை கொலை செய்த மருமகனும் காப்பீட்டு நிறுவன முகவரும் சிக்கினார்களா? அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை. ஒரு முதியவரை அடையாளம் தெரியாத வாகனம் இடிச்சு உயிரிழந்து கிடக்கிறதா போலீசுக்கு பொதுமக்கள் தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் முதியவரோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சதோட விபத்து மரணம்னு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நடந்தது விபத்து இல்ல, சொந்த மருமகனோட சூழ்ச்சிங்கிறத வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஆந்திர மாநிலம் அனக்காப்பள்ளி பக்கத்துல உள்ள கொத்தப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் 65 வயசான நாராயணமூர்த்தி. இவரோட மருமகன் அன்னவரம் மது மாது சூதுன்னு ஆடம்பர செலவு பண்ணியே ஊர் முழுக்க 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கார். கடன் தொகை ஒரு பக்கம் வட்டிக்கு மேல வட்டி ஏற, மறுபக்கம் கடன்காரங்களும் பணத்தை கேட்டு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. அதனால என்ன செய்யறதுன்னு வருத்தத்துல இருந்த அன்னவரம் வயசான சொந்தக்காரங்க யாராவது இருந்து அவங்க பேர்ல இன்சூரன்ஸ் இருந்திருந்தா அவங்க கதையை முடிச்சிட்டு பணத்தை வாங்கி இருக்கலாமேன்னு எண்ணம் வந்திருக்கு. அந்த எண்ணத்தை தன்னோட நண்பரும் காப்பீட்டு நிறுவன முகவருமான நானாஜி கிட்ட சொன்ன அன்னவரம், தன் மாமனார் தான் எங்க வீட்டுல வயசானவர், ஆனா அவர் பேர்ல இன்சூரன்ஸ் இல்லையேன்னு வருத்தப்பட்டிருக்கார். அதோட அவர் பேர்ல இன்சூரன்ஸ் செஞ்சு பணத்தை எடுக்க ஏதாவது வழி இருக்குதான்னு ஐடியாவும் கேட்டிருக்காரு அன்னவரம். உன் மாமனார் பேர்ல இன்சூரன்ஸ் செய்யறதுல இருந்து அந்த இன்சூரன்ஸ் தொகையை வாங்கி தரது வரைக்கும் நானே பாத்துக்கிறேன், ஆனா அதுக்காக தனக்கு 10 லட்சம் கமிஷன் தரணும்னு டீல் பேசின நானாஜி நாராயணமூர்த்தியை கொலை பண்றதும் தன் வேலை இல்லைன்னு உஷாரா கண்டிஷனும் போட்டிருக்கார். எது எப்படியோ கடன் தொகையை கொடுக்கணும், அதோட கை நிறைய பணத்தை வச்சு செலவு பண்ணணும்னு முடிவெடுத்த அன்னவரம் கடந்த ஆண்டு மாமனார் பேர்ல பல காப்பீட்டு நிறுவனங்கள்ல 1,08,00,000 ரூபாய்க்கு 8 இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காரு. ஏற்கனவே வாங்கின கடன் தொகையை கழுத்தை இறுக்கிட்டு இருக்கும்போது இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கும் வட்டிக்கு கடன் வாங்கியிருக்காரு அன்னவரம். அதனால கடன்காரங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகி இருக்கு. அதனால மாமனார் கதையை முடிக்க பிளான் போட்டிருக்காரு மருமகன். போட்ட பிளான் படி கடந்த 8ஆம் தேதி மாமனாரை மது விருந்துக்கு கூப்பிட்டிருக்காரு அன்னவரம். பாசக்கார மருமகன் அழைச்சதும் ஆர்வமா வந்திருக்காரு மாமனார். ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டுப்பக்கம் மாமனாரை கூப்பிட்டுட்டு போன மருமகன் மதுவை தாராளமா ஊத்தி கொடுத்திருக்கார். அந்த மதுவை குடிச்ச நாராயணமூர்த்தி போதையில தள்ளாடி இருக்கார். ஏற்கனவே இரும்பு ராட ரெடியா வச்சிருந்த அன்னவரம் மாமனாரோட தலையிலையும் உடம்புலையும் கண்மூடித்தனமா அடிச்சிருக்கார். அதுல சுருண்டு கீழே விழுந்து உயிரிழந்துட்டாரு நாராயணமூர்த்தி. அடுத்து தன்னோட மகன் ஜோதி பிரசாத்தையும் கூலி தொழிலாளி பாலாஜியையும் போன் பண்ணி வர வச்ச அன்னவரம் அவங்க உதவியோட நாராயணமூர்த்தியோட சடலத்தை சாலையோரம் இழுத்து போட்டுட்டு அடையாளம் தெரியாத வாகனம் இடிச்சிட்டதா அழுது நாடகம் ஆடி இருக்கார். அடுத்து அந்த வழியா போன பொதுமக்கள் கொடுத்த தகவல் படி அங்க வந்த போலீசார் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருந்த மருமகன் கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. நானும் எங்க மாமனாரும் பைக்ல வந்துட்டு இருந்தோம். அப்போ தாறுமாறாக வந்த ஒரு வாகனம் வந்து பைக்ல மோதி மாமனார் கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லி இருக்காரு அன்னவரம். ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இரும்பு ராடால அடிச்சு கொண்டு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்து அழுது கண்ணீர் சிந்தின மருமகன் கிட்ட கிடுக்குப்படி விசாரணை நடத்திருக்காங்க போலீசார். அப்பதான் இன்சூரன்ஸ் பணத்துக்கு ஸ்கெட்ச் போட்டு கொலை செஞ்ச விவரத்தை சொல்லி இருக்காரு அன்னவரம். அடுத்து அன்னவரம் அவரோட மகன் ஜோதி பிரசாத், இன்சூரன்ஸ் ஐடியா கொடுத்த நானாஜி, கொலைக்கு உதவி செஞ்ச கூலி தொழிலாளி பாலாஜி 4 பேரையும் கைது பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க காவல்துறையினர். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும், பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில்.
நிகழ்தகவு.